ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி கோலார் மார்க்கெட்டில் தக்காளியோடைய விலை எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா மார்ச் 26, 2026. இன்றைக்கி டேட்டில் கோலாரில் தக்காளியோடைய விலை எப்படி இருக்குன்னு கிரேடு வைஸாக பார்த்துட்டு அண்டு என்ன ப்ரைஸுக்கு அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். முடிஞ்ச வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல தேர்டு குவாலிட்டி தக்காளி எல்லாம் பார்க்குறப்ப ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா 35 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகி 70 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா தக்காளியோடைய சைஸ் அண்டு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா விலை வந்து போகுது. அதுக்கு அடுத்ததாக செகண்ட் குவாலிட்டி எல்லாம் பார்க்குறப்ப ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா 80 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகி 130 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா தக்காளியோடைய சைஸு அண்டு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா விலை வந்து போயிருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி எல்லாம் பார்க்குறப்ப ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா 140 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகி 190 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா தக்காளியோடைய சைஸு அண்டு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா விலை வந்து போகுது. அண்டு என்ன ரேட்டுக்கு அதிகமாக சேல்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கொஞ்சம் செகண்ட் குவாலிட்டி தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 80, 90, 100, 110 இந்த ரேட் வரையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான அளவுக்கு வந்து சேல்ஸ் ஆகுது. அண்ட் அதே போல் நல்ல ஃபைன் குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 150, 160, 170 இந்த ரேட்டுக்கு தான். ஏதோ சில லாட்டு மட்டும்தான் அந்த 180, 190 இந்த ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து விலை வந்து ஏலம் போயிருக்கு. மற்றபடி இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோலார் மார்க்கெட்டில் தக்காளியோடைய விலை நிலவரமாக இருக்குது. அண்டு நம்ம சொன்ன ப்ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 15 கிலோ தக்காளிக்கானது. மற்றபடி இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு உங்கள் ஏரியாவில் தக்காளியோடைய விலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்டு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.